நாங்கள் இன்றைக்கு வெண்டிக்காயில் டிவர் செய்து காட்ட போகிறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் உங்களை வித்தியாசமான சாப்பாடு செய்து காட்ட போகிறோம். என்னென்று சொன்னால் அம்மா அப்பாவுக்கு தெரியும் என்ன கையில் வச்சுக்காண்டு வெண்டிக்காய். இந்த வெண்டிக்காயில் அம்மாண்ட என்ன செய்து காட்ட போகிறோம்? நாங்களே வெண்டிக்காயில் டிவர் செய்து காட்ட போகிறோம். இது ஒரு மதிய உணவு. இன்றைக்கு நாங்கள் செய்து காட்ட போகிறோம். வாங்கோ முடிக்கக்குள்ளே போவோம். சரி பிள்ளை, என்ன செய்ய போகிறீங்க? வெண்டிக்காயில் என்ன சாதம் போட போகிறீங்க? அதான் பாரும்மா, வெண்டிக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் கழுவி கொண்டு உங்களை வெட்டி காட்டுவோம். ஓ, இதுக்காக பொருட்கள் என்ன? 2 தக்காளி பழம் வெட்டி இதே மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய், உள்ளி, கறிவேப்பம் இலை, சின்ன வெங்காயம் தான் அதுக்கு போட போகிறோம். ஒரு தேசி பழம் எடுத்துக்கிறோம். இங்கால கட்டத்தூள், இது தனி மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகம், கடுகு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சோஸ் எடுத்து அளவாக விளைய உங்களுக்கு காட்டுவோம். உப்புத்தூள், மரக்கறி எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போட்டால் கழுவி எடுத்துக்கொண்டு வரப்போம். வாங்குவோம். அங்கே 2 தண்ணில் கழுவிட்டாங்க. இதோட 3ஆம் தடவும் கழுவுறோம். வடிவாக கழுவணும். இதே மாதிரி கழுவி எடுப்போம். எடுத்துட்டு நாங்கள் இப்போ வெட்ட போகிறோம். பாருங்க, சின்ன சின்ன அப்படியே வெட்டியாச்சு. இதுக்காக போடுவோம். மஞ்சத்தூள் போடுறோன்னா, இந்த மஞ்சத்தூளை போட்டுட்டு உப்புத்தூள் போட போகிறோம். அளவான உப்புத்தூள் போட்டு இப்படியே உண்டா சேர்த்து வைக்கும். இதை உழுப்பு தன்மை இருக்கிற வழியாக நாங்கள் 2-3 தண்ணில் கழுவினா தான் அந்த உழுப்பு தன்மை இருக்காது. நாங்கள் எப்படி உங்களுக்கு பார்க்க தெரியுது, சொட்டு தண்ணியும் இல்லை பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தான் கழுவுவோம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பொரிப்போம். வாங்குவோம். அடுப்பு பற்ற வைப்போம். கட்டி சூடாயிடுது. எண்ணெயை விடுவோம். மரக்கறி எண்ணெய் அளவாக பொரிக்கிறத களவாக விடுவோம். எண்ணெயை விட்டு சூடாக பொரிப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இங்கால நாங்கள் பொரிப்போம். கொஞ்சம் சூடோறும் காற்றுக்கு சூடோறது குறைவாக. இப்போ நான் போடுவோம். 2 பிடிச்சி போடுவோம். சூடோறு எங்கே பொரிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் எடுப்போம். பிரட்டி போகணும். மற்ற பக்கமாக இப்படி பிரட்டி விட்டால் தான் பொரிக்கட்டுமா. இதே பருவத்தில் பொரிஞ்சு வரணும். ஆவை எரிக்க விடக்கூடாது, கருவை விடக்கூடாது. இதே பருவத்தில் எடுக்கணும். பொரிச்சா ஆவை பொரிக்க விட்டால் எரிஞ்சு போகணும். எரிப்பை குறைக்கணும். நாங்கள் இதே பருவத்தில் எடுப்போம். 2ஆம் தடவை இதே மாதிரி பொரிச்சு எடுப்போம். சரி, அடுப்பு கொஞ்சம் எல்லா இடம் விசிக்கிட்டாலும் 2ஆம் தடவை இதே மாதிரி பொரிச்சு எடுப்போம்மா. நான் முதல் சொன்னது மாதிரி கருவை விடக்கூடாது. இதே பருவத்தில் எடுப்போம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் பொரிக்க போகிறோம். வெங்காயம் முழுசாக தான் போட்டு பொரிக்கணும். சின்ன பட்டினா டப்பனை ஓடி கறியும். இது நாங்கள் வெங்காயம் இதே மாதிரி எடுப்போம். பொரிஞ்சு இதே பருவத்தில் எடுப்போம். கருவை விடக்கூடாது. இதே பருவத்தில் எடுப்போம். முழுசாக போட்டு விட தான் எரிக்க வந்தது. எல்லாட்டி எரிஞ்சு போடும். கருகி தள்ளிப்போம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் பொரிச்சு எடுக்க வேண்டிய. இதே மாதிரி உள்ளியையும் போடுவோம். உள்ளியையும் பொரிச்சு போட்டு இதோட உண்டாடுக்க வேண்டும். உள்ளியையும் கருவை பொரிக்கக்கூடாது. கொஞ்சம்
புரிஞ்சு வேற எடுப்போம்மா. இதே மாதிரி உள்ளியையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி பொரியுங்க, ஆவ கருவை விடக்கூடாது. இதே மாதிரி பச்சை மிளகாய், எண்ணெய் பறக்கும். இதே மாதிரி மிளகாயும் பொரிச்சு எடுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு புதுசாக எண்ணெய் விடுவோம். கணக்க வேண்டாம், அளவாக கொஞ்சமாக விடுவோம். கடுகு போட அப்புறம் வெடிச்சு பிறக்கும் அரைக்கி நிற்கணுமா. கமரா எடுக்கிற தம்பிக்கு போய் இந்த கையில் வட்டிடும், அதனால் அரைக்கி நிட்டுங்க கொஞ்சமாக. அதை பெருஞ்சீரகம் போடுவோம். இனி எரிப்பை குறைக்கணும், சொன்னால் இடித்து விட்டுரும் டப்பண்டு. அதனால் எரிப்பை கொஞ்சம் தணலில் விடணுமா. கருவேப்பமில போடுவோம். என்ன காரணம், எந்த காய்ச்சலாம் சொட்டிக்கான காத்தனையம்மா. என்ன இதோட சேர்த்து தக்காளி பழத்தையும் போட்டு வந்தால் வளர்க்கும். சொட்டிக்கான காற்று இப்படி எல்லாத்தையும் உண்டாவே போட்டு சேர்ப்போம்மா. வெங்காயம் எல்லாம் உண்டாவே போடுவோம். எல்லாம் உண்டா போட்டு உண்டா சேர்ப்போம். எப்படி வருதுன்னு முழுசு முழுசாக வெங்காயங்கள் சின்ன வட்டி இருந்தானே அம்மா அப்படியே எரிஞ்சிருக்கு. இப்படி தான் முழுசு முழுசாக வரணும்மா. கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அளவாக உரைப்பு தக்கிற மாதிரி பார்த்து போடுங்கோ. இந்த உரைச்சால் சாப்பிடலாம், அதனால் அளவான கட்டத்தூள் போடும். இதோட சேர்த்து கொஞ்சம் மிளகு தூள் போடணும். இனிமேல் இடுப்பை கொஞ்சம் குறைச்சிடணும், தணலில் விட போகணும். வேண்டாம் இடிஞ்சு போடுமா, அதனால் தணலில் விடணும். அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சொல், தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் உண்டாவே ஒன்று சேர்த்துட்டு எரிப்பு இடிக்கக்கூடாது. பாருங்க, சொட்டு எண்ணெயும் இல்லை, அளவான எண்ணெயெல்லாம் விட்டு செய்ததுக்கு போல காட்டும். இந்த பாருங்கெல்லாம் நம்மள வதங்கி வந்துடுது. நாங்கள் இதுக்கு இப்போ சோஸ் விட போகிறோம். கடைசியாக ரக்கைக்கு சோஸ் விட்டு அளவான சோஸ் விடுங்க. அளவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விடுங்க, கணக்க விட வேண்டாம், அளவாக விட்டு ரக்குங்க. நாங்கள் 1/2 கிலோ வண்டிக்கெல்லாம் உங்களுக்கு செய்து காட்டினாங்க. வெண்டைக்காய் லெவல் ரெடி. பாருங்க, இதை இப்படி ரக்க வேண்டிய ஒரு 2 நிமிஷம் ஊற விடணும். இப்படி ஒன்றாலாம் சீரட்டுக்கும் மூட வேண்டாம், சேர்த்தா அப்புறம் ரக்குவோமா. சரி, இங்கே பாருங்கோ எல்லாம் ரெடி. இந்த மாதிரி ரக்க வேண்டிய எப்படி வந்து கொண்டு பாருங்கோ, எண்ணெயெல்லாம் கணக்காக வந்துருக்கு புரிஞ்சு. இதுக்கு மேலே இப்போ தேசி பழம் விட போகிறோம் புளிஞ்சு. பாதி தேசி புளி விடுங்கோ. 1/2 கிலோக்கு ஏற்ற மாதிரி பாதி பழம் காணும். இப்படி உண்டா சேர்க்க வேண்டிய இது மாதிரி இதை சாப்பிட்டு காட்ட வேண்டியான். அம்மாண்ட சாப்பிட போகிறான். சரி, இது சாப்பிடவே காட்டுவோம்மா. அம்மா ஆனால் இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறோம். இதோட சேர்த்து நாங்கள் பருப்பு கறி வச்சுனாங்க. அம்மா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வடிகால் பருப்பு கறியோடையும் வெண்டிக்காயோடையும் சாப்பிட்டு காட்ட போகிறோம். சரிதானே அம்மா? அம்மா இந்த அம்மா
சாப்பிட்டு காட்டம்மா எப்படி இருக்குன்னு சொல்லி கொண்டாங்க சாப்பிட. அம்மாவுக்கு பருப்பு கறி காய்ச்சினாங்க. அம்மா பருப்பு ரொம்ப பிடிக்கும். அதோட வெண்டிக்காய் கறியும் அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த வெண்டிக்காய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்சபடியாக அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்து வராது. அதனால உங்களுக்கு செய்து காட்ட முடியாது, செய்து காட்டினாங்க. சாப்பிட்டு காட்டுறேன். வெண்டிக்காய் எண்ணெய் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் கறிக்கு ஒத்து வராது. உப்பெல்லாம் கணக்கார கொண்டு பாரணி அம்மா, உப்பெல்லாம் கணக்கார போட்டு தானே உப்பு தூள் போட்டு தான் நம்ம ஊற விட்டுனாங்க. நல்லா இருக்கும் பிள்ளை, எனக்கு சாப்பிட பயம். எண்ணெய் ரெண்டு வழியாக கொஞ்சம் அம்மா பயப்படுறா, அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டு காட்டம்மா. எண்ணெய் கறி எனக்கு ஒத்தும் வேற, கொலஸ்ட்ரால் கூட. அதான் அம்மாவுக்கு இந்த கை கால் வீக்கிற வடிக்கால் எண்ணெய் எல்லாம் பாவிக்கக்கூடாதுன்னு சொன்னவே. இப்போ நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுற வடிக்காத்தான் இப்போ இது என்னென்ன செய்து காட்டினாங்க. நிறைவடியும் சாப்பிடக்கூடாது எண்ணெய் கறி. அதான் நம்ம சரி சரி, நாங்கள் இந்த காணொலியை இவ்வளோ முடிச்சு கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். இதை பிடிச்சால் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அம்மாவுக்கு இன்னும் சொல்ல வரையில சொல்லுவா, போவா அம்மா பழையிடுவா என்னம்மா. அது சரி, நாங்கள் பெண்களுக்காக அம்மாவுக்கு ஏதும் புடையண்டா நீங்கள் அதை நீங்கள் அம்மாவுக்கு என்ன கொஞ்சம் இன்னும் போ பழகிடுவேன் அம்மா. அதான் எங்களுக்கே வராதான். அம்மா வயது போனவோ அவள் நாங்கள் ஓடி பாடி பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அவளுக்கு சொல்ல வராது. நாங்கள் பெண்களுக்காக கேட்குறது, அம்மா இப்படி சொல்லணே அம்மான்னு சொல்லி. போர்டு காணில் பார்க்குறவன் எப்படின்னா அம்மா வச்சுன வழி இப்படி கேட்கணும்னு சொல்லி அதை காண்டிக்கிட்டு ஒரு பெண்களுக்கு நாங்கள் அம்மா கேட்குறது. சரி, நன்றி, வணக்கம்.